இந்த காளியாயி காளி அது வெங்கல காளின்னு சொல்லுவாங்க. இது பத்திரகாளி. சரி. அது மதுரை காளி. இன்னொன்று துர்க்கை. அது அங்கே இருக்குது. அங்கே அதான் பழைய கால சாமி. அது இது வந்து இடையில அது அந்த அர்பிஸ் கோயிலில் போனதுக்கு பிற்பாடு அவங்கள வச்சதுபாடு இதை சிலையை அடிச்சிருக்காங்க. இந்த சாமி இப்போ இருந்த இடம் அங்கே இருக்குதா? எது இப்போ இந்த தெய்வம் வந்து நம்ம இங்கே நட்டுருக்குறோம். வந்து அந்த இது ஐமுன்சால் சொல்கிறேன்ல, அது வந்து இங்கே தான் இருந்திருக்கு. பாரு, நான் பூஜை பண்ணும்போது அடியில் பண்ணேன் தெரியுமா? அடியில் படாரி. ஓ சரி சரி சரி. இது இருந்தால் இதில் ஆரம்பத்தில் இருந்தால் படாரி. படாரியாக அந்த பாரு அந்த துர்க்கை அந்த மருதகள் தான் இங்கே இருந்திருக்காங்க. அந்த படாரி இடம் விடாதனால தான் இது வந்து அப்படியே பாரு ஏறி மெச்சிடுச்சு. பாரு ஏது காளி கீழே கட்டிக்கிறேன் பாரு. அப்படி ஒரு காலம் மெச்சினைக்கும் இது இந்த படாரி மெச்சு தான் நான் இருந்துக்கோ. நான் சம்பாரிச்சு தரேன், உங்களை எல்லாத்துக்கும் நான் பாடுபட்டு தரேன், நீங்கள் சாப்பிடுங்க, நான் அங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு. சரி. இதனுடைய செலவு தான். அதுக்கு செலவு பண்ணுறது, அந்த சாமி செலவு, சாமி செலவு பண்ணுறதெல்லாம் இதனுடைய செலவு தான். இதோட செலவு தான். ஆமாம். இப்போ இதோட அக்கா தங்கச்சி கொல்லிமல்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? எது இதோட அக்கா தங்கச்சி? இது அக்கா சங்கரகாளி தாக்குங்க. இது அக்கா சங்கரகாளி. சரி. சங்கரகாளி தான் இருந்தால் வந்துருக்குது ரெண்டும். எந்த எங்கேருந்து வந்தது? சித்தூர்லேருந்து. அப்போ அண்ணன் ரெண்டு பேர் தூக்கிட்டு வந்திருக்காங்க. அப்போது தம்பி கொஞ்சம் உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் அப்படி ஏதோ காட்டு வழி போகிற மாதிரி போயிட்டார். சரி. போயிட்டு வந்துட்டார். போயிட்டு வந்து அங்கே ராத்திரியில் வரும்போது எப்படி வந்திருக்கோம், சாமத்தை தூக்கிட்டு வராங்க. இந்த அண்ணன் பேர் அண்டி பார்த்தேன் பீலாவுடு அங்கே ஒழிச்சு கட்டலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி. பீலாவுடு வீலாவுட்டுக்கு எங்களுக்கு கொடுப்பு திரும்ப இப்பயும் கிடையாது. அதனால் அவங்க பண்ண தொந்தரவு இது போய் சாமி ஒரு 12 மணிக்கு மேலே கேட்டிருக்காங்க, ஐயா நான் போகிறேன் அப்படின்னு. இப்போ நான் பூஜை பண்ண மாதிரி இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க பரம்பரையாக. நீ போகும்போது நானும் வரேன். யார் சொல்லிட்டா? சாமி. சரி சரி. இவங்களோட எங்க வம்சவலியோட என்னுடைய வம்சவலியோட இந்த மூத்தாட்டிகள். சரி சரி சரி. 13 தலைமுறைக்கு முன்னாடி அவனை சொல்லிடுச்சு, நீ போகும்போது நானும் வரேப்பா அப்படின்னு. வர என்ன பண்ணுவான், கூட்டிட்டு வந்திருக்காங்க. செங்கரில் வந்து இப்படி காட்ட செடி போயிட்டு வந்து ஒன்றுலாம் பாவம் தொட்டுக்கு அப்படி இட தொடாது, நீ அசிங்கமாக இருக்க தொடாது அப்படின்னு. ஐயோ அவ்வளோதான். அதுதான் அப்போ என்ன சொல்லிட்டுன்னா, நான் எங்காய போவேன் அப்படின்னா, அக்கா எங்கே வரலாம் போட்டோம், அண்ணன் கூட்டு போட்டு நீ தம்பி திரும்பி போ, நான் திரும்பி வந்தவன் திருவாச்சின்னு சொல்லு. சரி.